தன்னா உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். அம்மா பார்வதி, படைத்த மக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கும் பகவான் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். ஆண்டவா, 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன இறைவா? தாயே ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டியா, தாயே ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டியா, ஏ இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நான் தாண்டியா, தாயே மூணோ மூணாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டியா, எம்மா நாலு நாலாண்டி 4 வேதங்களும் நான் தாண்டியா, தாயே 5 நல்ல 5 ஆண்டி 5 ஆண்டி 5 ஆண்டி 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, எம்மா 6 6 6 சாஸ்திரமும் நான் தாண்டியா, தாயே 7 7 7 சமுத்திரமும் நான் தாண்டியா, தாயே 8 8 8 திசைகளும் நான் தாண்டியா, 9 9 ஆண்டு நமக்கிரகம் நான் தாண்டியா, 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி 10 ஆண்டி பகவானு நான் தாண்டி, ஓ பகவானு நான் தாண்டி, நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகம் எல்லாம் நான் அகண்ட நகரும் அம்மா, நான் படைத்த உலகம் எல்லாம் ஏடு அம்மா பார்வதி, இரவு நான் தான் பகலும் நான், தாயே இருளும் நான் தான் ஒளியும் நான், அம்மா பார்வதி 7 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான், இருளும் நான் தான் ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான்
பூகம்பமும் நான் தான் பார்வதி. ஆமையா. சுனாமியும் நான் தான், சூறாவளியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், சுத்தும் பம்பரமும் நான் தான். அப்படியா? சுத்தும் பம்பரமும்னா கயிறும் நான் தான். ஆமா, கயிறே வேண்டாம், எரிஞ்சா போதும் சுத்தும். அப்படியா? ஈரேழு 14 உலகத்திலேயும் சரிதான். நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம். ஆமா. நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. ஆமையா. ஆக மொத்தத்திலே ஆமா. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தானம்மா. ஆமா. ஆண்டவன் இல்லைன்னா அகல உலகத்துல அணுவும் அசையாது அசையாது அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே என்ன பார்வதி சும்மா இருப்பாளா? 16 புள்ளி வச்சு கோலம் போட்டாலும் பகவான நினைச்சு போட்டா தான் அந்த கோலம் வரும். பிறகு அதுதான் 16 கோலம்னு. ஓ 16 கோலம். ஏ தாத்தா, 16 கோலம் இல்லையா? வேற என்னது? 16 கோணம். ஓ, கோணம் வேற கோலம் வேற. பிறகு ஆமா, எனக்கு வர வர மைண்டே வேலை செய்ய மாட்டேன். மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குன்னா வயசாகுதுல. வயசாகுது. பாட்டுல கொஞ்சம் குறைச்சு போடணும். பாட்டுல இப்ப போடலையா? இல்லைன்னா கொஞ்சம் தீபாவளிக்கே போகலையா? கொஞ்சம் விலை கூடுன சரக்கு அடிச்சாவது கொஞ்சம் மண்டையில சரக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த வாய்ப்பு இல்லையா? நீ 135 தாண்ட மாட்டுக்க. தாண்ட மாட்டேங்கன்னா என்ன நமக்கு வழி அதுதான். ஆமா, நான் அதையும் ஒரு ஓல்டு மங்கு ஒரு சாணக்கா. ஆமா, கூண்ட சரக்கு அடிச்சோம்னா என்னது? ஐயா என்ன சொல்லுவாங்க? அப்படியா? இங்க நீங்க சொல்லுங்க. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் பின்னதள்ளி உட்காரணுமா? அங்க எல்லாரும் சும்மா நட்டமா நிக்காங்க. ஆமா, நாங்க சொல்லல, கோயில்ல சொன்னாங்க. இல்லைன்னா எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி கீழே உட்காருங்க, அப்படியே சரியா? அப்படி அதனால நீங்க கொஞ்சம் சேர ஒதுக்கிட்டு கீழே உட்கார்ந்து. மாலையிலே தோன்றும் சந்திரன், சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் எப்படி அம்மா ஒளி கிடைக்கும்? ஒளி கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை நான் சந்திரனாகவும் வணங்கி வருகிறேன் பார்வதி. என்ற இறைவனார் எடுத்து சொன்ன போது சிவன் மீது நம்பிக்கை இல்லாத பார்வதி, பார்வதியானவள் அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி சூரியன் வராரா இல்ல சந்திரன் வராரான்னு பாப்போமே. பெரிய டார்ச் லைட் வருதான்னு பாப்போம். அப்படி என்று சொல்லி ஆமையா. ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாம பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா, அம்மா ஈசங்கண்ண பத்துவாளா, இருகரத்தை எடுப்பாளா, பார்வதி ஈசங்கண்ண பத்துவாளா. அங்கே பகவான் கண்ண பத்தும் போது, பகவான் கண்ணை பத்தும் போது உலக இருளாகி, சிவனார் கண்ண பத்தும் போது சிவ உலக இருளாகி, கடவுள் கண்ண பத்தும் போது, கடவுள் கண்ண பத்தும் போது இந்த கலி உலக இருளாகி. அப்ப ஈரேழு உலகமெல்லாம் இருளாயிருக்குதையோ, பாரேழு உலகமெல்லாம் பாலடைந்திருக்குதையோ. ஆதி பராசக்தி ஆண்டவனை பரிசோதித்து பார்க்க வேணும் என்று சிவனுக்கு தெரியாமல் பின்னால் வந்தால் இருகரத்தால் இறைவன் திருக்கண்களை மறைத்தார். ஆண்டவன் கண்ணை மறைச்ச உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு, ஒரே இருளா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கணும்னு அதுக்கும் காத்தாடி வேணுமியா? வேணும்ல. காத்தாடி இல்லாம கண் அவியுமா? கண்ணு அவியணும்னு சொன்னா புதுப்பணியில உண்டு
சரி நல்ல ஒரு பெரிய பானை வட்ட பானையில ஆமா தண்ணியை கொதிக்க வச்சு வச்சி மண்டையை நல்லா முக்கிடணும். நம்ம மண்டையை கொண்டு முக்கணும். முதல்ல உன் தலையை முக்கி பாக்கணும். தானே கண்ணே அவிய மாட்டேங்குது. கண்ணை அவிய மாட்டேக்குன்னு அந்த காலம் பெரியவங்க உரங்கள்னா கண்ணே அவியலம்பாங்க. சரி அதுக்குத்தான் நானும் சொன்னேன். ஓ, அப்படி விவரம் சொல்லியோ. உலகமே இருட்டா இருந்தா என்ன எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா ஐயா? ஒரு நிமிஷம் முடியாது, ஒரு வேலையும் ஓடாது. ஓடாதுல. தாய்மார்கள்லாம் என்னய்யா? காலையில பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு வை, ஆமா ராத்திரிக்கு இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்கல்ல. மாவு பாக்கெட்டுன்னா என்னய்யா? அப்ப வந்து ஆட்டு உரல் இருந்துச்சு. தாய்மார்கள் அதுல ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க. சரிதான். அத தண்ணிக்குள்ள வச்சு 2 நாளைக்கு சுட்டு சாப்பிடுவாங்க. சரி. இப்போ ஆட்டு உரல் எங்க இருக்கு? யாருக்கு மாவாட்ட தெரியுது? தெரியாது. உன்ன மாதிரி மாவாட்டு மக்குவம் யாருக்கும் இல்ல. அப்படியா? பிறவே மாவாட்டையில ஒரு தத்துவம் இருக்கு. எப்படி தத்துவம்? என்ன தத்துவம்? குளவியை வந்து வலது கைட்டு பிடிக்கணும். ஓ, வலது கைட்டு குழவி பிடிக்கணும். ஆமா. சரி. மாவை வந்து இடது கைட்டு தள்ளணும். இடது கைட்டு மாவை தள்ளணும். தள்ளும் போது மாவு பொங்கி வரும்போது வலிக்கணும். வலிக்கணும். வலிச்சு குத்து போனியில வச்சு விடிய காலம் இந்த இடது கைட்டே பிணையணும். எந்த கைட்டு மாவை வலிக்கணும்? ஆமா, இந்த கைட்டு தான். இடது கைட்டு வலிக்கணும். அப்பதானே மாவு மணக்கும். எனக்கு இந்த கை தான் விளங்கும். சரி. விளங்குற கை தான் பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது ஆமா நல்ல காலையில உப்பு போட்டு பிணைஞ்சு எந்த கைட்டு பிணையணும்? இந்த இடது கைட்டு தான். இடது கைட்டு. அவருக்கு வலது கை விளங்காதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. விளங்கவும் செய்யாது. அதனால சரி அந்த தோசைய ஆமா தோசை கல்ல ஊத்தி விரட்டி எடுத்து சாதா தோசையா சுட்டு வச்சாலும் அட தோசை மாதிரி கம கம கமனு மணக்கும். ஏன்னா இடது கை பக்குவம் அப்படி. அந்த கை பக்குவம் அப்படி. இவர மாதிரி மாவாட்டி எல்லாம் தெருவுல வித்தா நமக்கு தெரியவையா செய்யும்? நம்மளும் மாவாட்டி வாங்கி திங்கோ. என் வீட்டுல பாத்தீங்கன்னா கீவுல நிக்கும் ஆளு. கீவுல நிக்காங்களா? ஆமா, முத மாவு நான் எங்க வீட்டுல தான் வித்து. எதுக்கு மாவு வந்து அப்படி மணமா இருக்கும். அப்ப நீ மாவு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்க? மாவு வீட்டுல வியாபாரம் நடக்குது. அப்ப பக்குவத்துல தான் நம்ம பாக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா நீ வேணா உங்க ஊருக்கு வாங்கிட்டு போ. ஓ, மாவை நீ உன் வீட்டுக்காரியும் தான் திங்கணும். நாங்க எங்க சாப்பிட? நீ குடுத்து வைக்காதவா. அந்த காலத்துல வந்து ஆட்டு உரல் இருந்துச்சு, மாவாட்டினாங்க. சரி. அதுக்கு பிறகு ஆட்டு உரல் இருக்க இடமே தெரியாம போச்சு. பிறகு பெண்களுக்காகவே இந்த கிரைண்டர் கொண்டு வந்தாங்க. கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு பெண்கள் எல்லாம் மாவாட்டி பார்த்தாங்க. அது நல்லா மாவாட்டுது. ஆனா எங்க தாய்மார்களுக்கு வந்து அந்த குளவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா? அதுக்கு ஒரு சோம்புற. அதனால குளவி கல்ல தூக்கி கழுவ முடியலன்னு அந்த கிரைண்டரை தூக்கி தூர போட்டாச்சு. மறுபடி சின்ன கிரைண்டர் கவர்மெண்ட்ல இருந்து ஒன்னு சின்னது கொடுத்தாங்க. அது 2 பைதான் நுங்கு வண்டி மாதிரி இருக்கும். அப்ப இத தூக்கி உள்ள போட்டு அந்த சின்ன கிரைண்டர்ல மாவாட்டிக்கிட்டு இருந்தா அது நல்லா தான் மாவு ஆட்டுது. மாவு சிக்கும். திடீர்னு ரிப்பேரா போயிரும். மாவு சிக்குன உடனே மிஷின் என்ன தெரியுமா? சிக்குது. அதோட சரி தண்ணி ஊத்தணும். ரிப்பேரா போச்சு. தண்ணியை ஊத்தாம டிவி பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரைண்டர்ல எத்தனை நாள்? அப்போ இந்த சின்ன கிரைண்டர்ல மாவாட்டி பிரேசனம் இல்லன்னு அதே 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. இப்போ தாத்தா மாதிரி வியாபாரம் பாக்குறவங்க வீட்டுல மாவாட்டி தெருவுல விக்காங்க. தோசை மாவு இப்ப தெருவுல நிக்கி. ஆனா அவங்க எப்படி ஆட்டினாங்க, எதை போட்டு ஆட்டினாங்க நமக்கு தெரியுமா ஐயா? யாரு கண்டா? பிறகு என்ன செய்ய? அந்த மாவு பாக்கெட்டை வாங்கி விடியா காலம் தோசை மாவை ஊத்தி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். இட்லியை வந்து அவிக்கணும். இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும்யா. ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் போது சாப்பிட்டு பாரு, 2 நாள்ல நீ வீங்கிருவ. அத நீ தான் சாப்பிடணும். அப்போ இப்படி எல்லாம் பக்குவமா அதுக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா? சட்னி வைக்கணும்னு தேங்காவை சில்லு போட்டு அந்த அம்மா அம்மியில வைப்பா. அவளுக்கு அரைக்க தெரிஞ்சாத்தானே அம்மியில அரைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு துண்டை கொண்டு அதுல வச்சான்னா குளவிய தூக்கி தேங்காய் மேல போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். அதை தேடி எண்ணெய் எடுக்க முடியாது. பிறகு அந்த அம்மியை தூர போட்டு மிக்சியில போட்டு அரைச்சான்னா மிக்சிய போட்டு அப்பந்தான் சுவிட்ச போடணும்னு கையை கொண்டு வைப்பா. படக்குன்னு கரண்ட் போயிரும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே கொல்லையில போவான். என்ன இப்படி வைத? இருமா, நான் என்னைக்கு சட்னி வைக்க நம்ம இந்த பிள்ளையில எப்போ அனுப்ப? அந்த கவர்மெண்ட்காரர் அப்படி வையலாமா அப்படின்னு அந்த அம்மா
பேசுவா ஏசுவா. ஆமா அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு ஒயர்மேனு, அவர் லைன் பாப்பாரு. அவருக்கு நம்ம அது தெரியாமங்க ஏசுவோம் பேசுவோம். அதேதான். அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியலன்னா ஆமா உலகமே இருட்டா இருந்தா ஒரு வேலையுமே ஓடாது. ஓடாது ஓடாது. அப்பந்தான் ஆதிவரா சக்திக்கு முன்னாலே என்னய்யா ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னய்யா இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு மட்டும் தானே இவளுக்கு தெரியும். இதுதான் தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. ஆமா அந்த நெற்றிக்கண் மகிமையவே திறந்து காட்ட வேணும் என்று வேண்டுமென்று ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவே பகவான் ஆதிசக்தி முன்னாலே நெற்றிக்கண்ணை திறப்பான், உலகில் ஒளி கொடுப்பான். நெற்றிக்கண்ணை திறப்பான், நீண்ட ஒளி கொடுப்பான். உச்சிக்கண்ணை திறந்த போது உச்சிக்கண்ணை சாமி உலகமெல்லாம் ஒளியாச்சு. அப்போ ஈரேழு உலகமெல்லாம் ஒளியாயிருக்குதையா, பாரேழு உலகமெல்லாம் பகவானுக்கு முன்னால் ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறக்க உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். அம்மா தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் வேண்டாம். நீ யாரு தெரியுமா? தாயே உச்சி கண்ணில் பிறந்ததாலே, அம்மா நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே, நீ காளி அம்சமாக இருந்ததாலே, தாயே உச்சி நீமா காளி அம்மா, தாயே காளி அம்மா என்று உடைய வேணும் பெயர் கொடுத்தார். அம்மா நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே, தாயே உச்சி நீமா காளி ஓம் பெயர். உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனாலே உச்சி நீமா காளி என்று உயிர் பெயர் நாமத்தை கொடுக்க ஆண்டவன் ஆக்கு மரம் அழைக்க மரம் 1008 வரங்களை எல்லாம் கொடுத்து நீ வடக்கு வாசல் கோட்டையிலே வடக்கு வாசெல்வியாகவே அமர்ந்திருப்பாயாக. ஆண்டவன் என்னைக்கு நான் உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு உபகாரம் செய்வதற்கு நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சேருவாங்க. அப்படின்னு சொல்லி வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்த உடனே சிவபெருமான் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கை தாங்காம சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உறந்து வருது. இப்போ நமக்கு இந்த போக்கத்து லைட்டுக்கே இருக்க முடியல. இந்த வெக்கையிலே நம்மளால இருக்க முடியலையே. அக்கினி வெக்கையில இருக்க முடியுமா ஐயா? ஆண்டவனுக்கு ஏற்கனவே அக்கினி வெக்கைனா சுத்தமா பிடிக்காது. அப்ப இந்த வெக்கையை தாங்காம சிவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து கடவுளார் வேர்வை கைலாசத்துல கடலா பெருகி நிக்கி. அப்ப இந்த உலகத்துக்கு வெள்ளம் போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா? அன்றைக்கு நாமலை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து இறைவன் தன் அங்கத்தை எல்லாம் துடைத்து ஆண்டவன் ஒரு கொண்டையை கட்டாகவே கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்த அந்த அம்மா கங்காதேவி இன்னமும் கீழே இறங்கவே மாட்டா. அவ என்னைக்கு கீழே இறங்குதாளோ அன்னைக்கு இந்த உலகத்துக்கு அழிவு. அதனாலதான் பகவான் இறங்க விட மாட்டோம். என்னைக்கு கீழே இறங்குதாளோ அன்னைக்கு கடல் டமுக்குன்னு பொங்கும்.
அப்படியா பொங்கி எல்லாத்தையும் ஒரே இழுப்பா கடலுக்குள்ள டமுக்குன்னு எடுத்துட்டு போயிடும். அப்படியா அதோட முடிஞ்சு போகும். அப்ப ஆண்டவன் உச்சி சடையிலே கங்காதேவியை சுமந்திருக்க ஆமா அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வையானது பூலகத்திலே விழுந்தது. சரிதான் அதனையே 10 கடலாக படைத்து ஆமா கலி உலகமாகவே படைக்க வேணும் என்று வேண்டுமென்று ஆண்டவன் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா சாமி ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஆடு ஒன்றாம் கடல் ஒரு கடலா கங்கைய சண்டீவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர் கடலா 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலை கடலா 6ஆம் கடல் ஆலை கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டு கடல் 9ஆம் கடல் ஓவிய பெருங்கடல் 10ஆம் கடல் பார்க்கடல் 10ஆம் கடல் பார்க்கடல் அங்கே பாங்குடனை அமைந்து கடலு பாங்குடனே அது 10ஆம் கடல் பார்க்கடலா பார்க்கடலும் கப்பா ஒரு பளிங்கு வண்ணம் பாறை பளிங்கு வண்ணம் பாறை படர்ந்த ஆலம் மராடி காற்றடித்து மணல் மரம் கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி மெல்ல வளர்ந்த போது 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி பூத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க புத்துக்குள்ள அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து அந்த மாணிக்க புத்துக்குள்ளே அதுல யாராருதான் 10ஆம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே சரி பெரிய படர்ந்த ஆலமரம் ஆமையா ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் உரப்பி ஆமா கரையான் புத்து வளர்ந்திருக்கு இருக்கின்றது ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு அடேங்கப்ப தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே புத்துக்குள் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா யார் யாரெல்லாம் செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் விருதுகள் எல்லா நாகத்துக்குமே ராஜா ராணியாக நாகலோக வட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள் வருகின்றார்கள் நாகம் என்று சொன்னா என்னய்யா நம்ம பூலோகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் இல்லை எப்படி தலை மட்டும் மனித தலை சரி கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம் நாக வடிவம் இப்படி தெய்வத்தினுடைய அம்சங்களாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள் நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவசரமா எங்கேயும் போகணும்னா வயத்தார போகுமே வயசார போட்டு உமக்கு வயத்தால போச்சுன்னா 2 மாத்திரை வாங்கி போடுயா அந்த வயத்தால இல்ல அதை மீறி கேட்கலன்னு வையி என்ன செய்யணும்? நானும் குளத்துக்காரும் ஒரு மருந்து வச்சிருக்கோம் என்ன நல்ல மருந்து மருந்து 2 தார் உருண்டை குடிய கெடுக்க மருந்து ஒரு குடிய கெடுக்கிறதுக்கு 2 பேரும் மருந்து சேர்ந்து தார் உருண்டைய வாங்கி 2 உருண்டைய முழுங்கிரு இவனாவது பிழைப்பானா தண்ணிய குடிச்சு முழுங்கிட்டேன்னு வையி ஒண்ணுமே செய்யாது சிக்கு வைத்தியாரா நீங்க சொல்லுங்க ஆமா கேட்கணும் உமக்கு வயசார போச்சுன்னா சரி 4 தார் உருண்டை விழுங்கிட்டே இருந்தா சரி ஷட்டரை இழுத்து அடைச்ச மாதிரி டப்புன்னு நின்றோம். அதான் அதாவது பிடிப்பு எடுக்கவும் தெரியணும் ஆமா பிடிப்பு வந்து பிடிக்கிறதுக்கும் தெரியணும் பிடிக்க தெரியணும். ரெண்டும் தெரியும் எனக்கு ரெண்டுமே தெரியும் அப்படியா ஆமா. அப்போ அந்த தார் உருண்டை வெளியே வரணும்னா என்ன செய்யணும் வெளியே வரணும்னாவா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி அம்மா வடிவேல அடுப்புல தூக்கி வச்சோம்னு வையி சரி தன்னை போல இந்த வடிவேல அடுப்புல தூக்கி வைப்பாங்கல்ல கேஸ் அடுப்புல அந்த மாதிரி ஒண்ணு தூக்கி அந்த மாதிரி இப்ப தூக்கி வச்சிடணும். சரிதானே தானா இறங்கிரும். உமக்கு ஒண்ணுமே செய்யாது எனக்கு ஒண்ணு செய்யாது தார் உருண்டை வெளியாயிரும் கடைன்னு அது வாட்டுக்கு சரி
அதனால அந்த வயத்தாலன்னு அப்படி இல்ல. சரி. நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கை காலு தொம்பு கிடையாது, நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது. அதனால வயத்தாலே உருந்து உருந்து போவாங்க. நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம நடந்து போறோம். ஆடு மாட்டுக்கு 4 கால் இருக்கு, நடந்து போகுது. பாம்புக்கு வந்து கால்கை கிடையாது. சரி, அது பிறந்த நாள்ல இருந்து வயித்தால ஊந்தான் போகும் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க தாரூருடைய முழுங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னி பெண்குடியாலும் என்னையா நாகலோக பட்டணத்திலே வெகு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் அவங்களுக்கு வந்து ஏகபோகமான வசதி, ஏராளமா சொத்துக்கள். இந்த 10வது கடல் இருக்கு பாருங்க, அந்த 10வது கடலுக்குள் இருக்கக்கூடிய முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். மரகதம் வந்து எங்க குழந்தையா பேரு. அவளை யாரு கேட்டா பேரு நீ தானே மரகதம். மரகதம்னா அது ஒரு விலை மதிப்பற்ற பொருள். பொருளா? விலை மதிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பான பொருள். ஆமா, என் குழந்தைகளுக்கு அப்படி விலை மதியாம இருக்கணும்னு பேரு அப்படி விட்டுருக்காங்க. அப்படியா? அது நல்ல பேர் தான். முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் புஷ்பதேகம் வைரம் வைடூரியம் நீளம் நீடூரியம். சரி, இப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத முச்சுகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் உயர்ந்தது கோமியம். கோமியமா? கோமதேகம். கோமதேகம். பிறகு கோமியம் பசு மாட்ட கிட்ட போய் பிடிச்சிட்டு வா. விருட்டு எனக்கு நிலா வர மாட்டோமுக்கு. அதானே? ஆமா, கோமதேகத்துக்கு வந்து நான் கோமியம்ங்க. பரவாயில்ல. ஆமா, கோமியமும் ஒரு நல்ல ஒரு மருந்து. அப்பேற்பட்ட முத்துக்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு அதிபதியாக காவலாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் என்னையா இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கன்னி அங்கே அவர்கள் 2 பேர்களுக்கு மண் இருக்கு மனை இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அங்கே மாடு இருக்கு, அடுக்கு வந்த வீடு இருக்கு அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு. அங்க 7 கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழலையா அங்கே அங்கே அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகை அடுக்கடுக்க மேடைகளா கல்கிணரும் அங்கனமோ செல்வ நல்ல செழிப்போன் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 7 கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை. ஆமையா யாச்சு இதுக்கு தான் உங்களுக்கு சேர் கொடுத்தாங்களோ? என்னம்மா உறக்க வருது? நானும் இப்ப முழிக்கும் பிறகு முழிக்கும்னு பாக்கேன். உனக்கு என்ன தாயி, என் உடம்பு கூட வர வரது எனக்கு தான் தெரியும். அவ நினைப்பாவோ என்ன நீ துட்டுக்கு இருந்து படிச்சுக்கிட்டு இருக்க. நாங்க
ஏன் உடம்புக்கு என்னமா வருது? நான் அந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்ட உடனே கை கால்லாம் எங்கன போய் படுப்போம்ட்டு வருது. பூஜை முடியட்டும்னு உட்கார்ந்து மல்லு கட்டி உட்கார்ந்திருக்கேன். நான் பாக்கேன். சரி இந்த பாட்டு முடியட்டு இப்ப முழிக்கும், இந்த பாட்டு முடியட்டு இப்ப முழிக்கும்னு பார்த்தா கம்முன்னு உறக்க நடக்கு. நீ படிக்கிறது அவங்களுக்கு தாலாட்டுன மாதிரி இருக்கோ? ஆமா. அது நமக்கு தான் வேக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இந்த மழை தண்ணிக்கு நல்ல எதவா இருக்கு, நல்ல காத்தோட்டமா இருக்கு. அதுக்கு ஆட்சிக்கு நல்ல உறக்க வருது, அதனால தூக்கம் வருது. அவ உடம்புக்கு எப்படி வருதோ யாரு கண்டா பாவம் பிறவு. சரி, அதனால நீங்க ஒரு கண்ணுக்கு உறங்க, நல்லா தூங்குங்க, நாங்க ஒரு கண்ணுக்கு படிக்கும். நம்ம தூங்குறவங்கள தப்பா நினைக்க கூடாது தாத்தா. ஏன் நினைக்க கூடாது? தூங்கிக்கிட்டே இருக்கவங்க கண்ணை மூடி இருக்கவங்க கூட கதையை நல்லா கேட்பாங்க. நான் இருக்காவ பாருங்க ஒரு 2 பேரும், ஒரு 2 பேருக்கு எப்படா போய் தூங்குவோம்னு இருக்காவோ. விரதம் வேற இருந்திருக்கோம், விரதம் இருந்ததுக்கு உடம்புக்கு வேற அசைதியா வருது. இந்த பிள்ளை எப்ப முடிக்க நம்ம எப்ப போய் படுக்க அப்படின்னு அவ தாம்பளத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காவோ. ஏன்னா அவங்களுக்கு முகத்திலே தெரியும் இல்லையா களைப்பு. அப்போ கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க வந்து கதையை ரொம்ப கவனமா கேட்பாங்க. பிறகு கண்ணை முழிச்சுக்கிட்டு எப்படி கதையை விடுவாங்க? கண்ணை முழிக்கவங்க கதையை விட்டுருவாங்கன்னா இப்ப நம்ம வில்லுப்பாட்டு படிக்கும்னு வையி, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து கலை நிகழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப படிக்கும் போது படிக்கக்கூடியவங்க நம்மளைத்தான் அவங்க எல்லாம் பாப்பாங்க. பிறகு அப்போ உன்னைய பாப்பாங்க, இந்த தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்ப இந்த கூட்டம் எல்லாம் உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைக்கும். என்ன நினைப்பாங்க? என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்த கொண்டாடிக்கு தம்பிக்கு 23 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தேவையா? பக்கத்துல உள்ள ஆள் ஒரு ஆள் சொல்லுவாங்க உடனே, நீ சும்மா இருமா, 23 எங்க இருக்கும்? 23 வயசு இருக்காது, 20 வயசுக்குள்ளதான் இருக்கும் எட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா இருக்க இருப்புக்கு அந்த வயசு வேற. உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க. தாத்தாவை பார்த்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த தாத்தாவுக்கு 90 வயசு இருக்குமே, இந்த மனுஷன் எதுக்குங்க வாராரு? இவ்வளவு வஞ்சகமா வீட்டுல கிடக்க வேண்டியதானே அப்படி நினைப்பாங்க. அப்படியா? அப்போ உன்னைய பாக்காங்க, தாத்தாவை பாக்காங்க, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. அப்ப தாய்மார்கள் என்னைய பார்க்கும்போது நினைப்பாங்க, எங்க ஊர்ல அப்படித்தான் நினைச்சிருக்காங்க, அதனால சொல்லுதேன். இங்க எப்படின்னு தெரியல. எங்க ஊர்ல என்ன நம்மள பார்க்கும்போது தாய்மார்கள் நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை கழுத்துல போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. தங்கத்தை போட்டோம்னா தங்கத்துக்கே மதிப்பெல்லாம் போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. தங்கத்தோட சிவப்பா இருக்கா நினைப்பாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து அவங்க அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க போலுக்கு. ஆமா, சரி இந்த பிள்ளை எங்க சேலை எங்க எடுத்திருக்கும், இது கவரிங்கா தங்கமா அப்படின்லாம் பல விதமா யோசனை பண்ணுவாங்க. சிவப்பா இருக்காள, இவ அடிக்கடி பீஸ் வாசு பண்ணுவாளோ, அது இந்த போக்கத்து லைட்டுக்கு அப்படி இருக்கு. அப்படி தெரியுதோ அப்படி நினைப்பாங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு சிந்தனைகள் எல்லாம் மாறும் இல்லையா? கண்ணை முடிச்சிட்டு தான் சிந்தனை மாறும். அப்ப சிந்தனைகள் மாறும் போது கதையை விட்டுருவாங்க. கண்ணை முடிச்சிட்டு சிந்தனை மாறும், கதையை விட்டுருவாங்க. ஆமா, அந்த கண்ணு பாக்குமே தவிர கவனம் இருக்காது. ஆனா கண்ணை முடிக்கிறவங்களுக்கு கண்ணு பார்க்காத ஆனா கவனம் இருக்கும், வேற எந்த சிந்தனையும் வராது. அதனால ஆட்சி கிட்ட இப்ப கதையை கேட்டாலும் கூப்பிட்டு சொன்னா கேட்காது, கொட்டாது எடுக்கு. நம்ம கதை பூரா அம்மாட்ட தான் இருக்கு. பிறகு அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அதனால அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வும் இல்லை. அவருக்கு மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு. இத்தனை செல்வங்கள் எல்லாம் இருந்த போதிலும் இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது, ஒரு பிள்ளை ஒன்று கிடையாது. 12 வருடமாக பாலன் ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனையே அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்கனவா ராஜமன் எனக்கு வாய்த்த பிராணநாத உங்க தேவி நாகக்கண்ணி உருப்படி வயதாகி முடிதறிக்க குழந்தை இல்லை, 40 வயதுமாகி ஆட்டையாள குழந்தை இல்லை.
ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிச்சை கூட வாங்க மாட்டாரு, பெரியோர்கள் வர மாட்டாரு, மாதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வர மாட்டாரு, குழந்தை இல்லா வாசலுக்கு, குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டாரு. கண்ணீரை வடிப்பாள், அவ கவலை கொண்டிருப்பாள். ஏ என் கனவா நாகமுடி ராஜ மன்னவா, எனக்கு 30 வயதாச்சு, முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை. 40 வயதாச்சு, நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதாகி விட்டது, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா. பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார்களே மன்னவா. குழந்தை இல்லா வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார் கூட நம்மள பார்க்க வர மாட்டாங்க. நம்ம ஊர் பிள்ளைய பக்கத்து ஊர்ல, சரி பக்கத்து ஊர்னா பணவழி சத்திரத்துல கட்டி கொடுத்துருக்குன்னு வைங்களேன். அப்போ ஒரு நன்மைக்காகவே அந்த ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னா, 4 பேர் 4 பொம்பளைய போனா ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஏ நம்ம ஊர் பிள்ளை முருக மகள் அங்கத்தான் கட்டி கொடுத்துருக்கு, நம்ம ஒரு 8 பார்த்துட்டு வீட்டுக்கு போவோமே அப்படின்னா, அதுல ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவளை போய் நம்ம என்னத்தை பார்க்க, அவளை கட்டி கொடுத்து 5 6 கைட்ட கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரா? அப்போ நம்ம ஊரு பிள்ளைய இந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கு, நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு போவோம்னு சொன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த பிள்ளையவே கட்டி கொடுத்து 5 6 வருஷம் ஆச்சு, அதே ஒரு பிள்ளையும் இல்லாம கொல்லியும் இல்லாம ஒத்தையில இருக்கு, நம்ம போய் பார்க்கணும்னு போவோம், அது பிள்ளை இல்லைன்னு நம்மகிட்ட கண்ணீரை வடிக்கும். அந்த பாராத்தியத்தை நம்ம போய் ஏன் பாக்கு, அதனால பிள்ளை குட்டின்னு வரட்டும் நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். கட்டிலே சாதம் இட்டால் வாரி உண்ண பிள்ளை இல்லை, நான் இலையிலே சாதம் போட்டால் எடுத்து உண்ண ஒரு மதலை இல்லையே மன்னவா. நான் கும்பாவிலே சாதம் போட்டால் கூடி உண்ண குழந்தை இல்லை என்று அந்த நாகக்கண்ணி நாவல் என்ன சொல்லுகிறார்? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனான் பலவரித முச்சத்தில் மண்ணலைய மதலையில் மண்ணலைந்த கையாலே அடிபிடிக்க மைந்தனில்லை, நிறவடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பிள்ளை இல்லை, குறவடத்து தண்ணீரிலே குறி வைக்க பிள்ளை இல்லை, கறிக்கலைக்கும் தேங்காயிலே கறிக்கலைக்கும் தேங்காயிலே எம்மாத கையேந்த பிள்ளை இல்லை, கறிக்கலைக்கும் தேங்காயிலே அண்ணா கறிக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த பிள்ளை இல்லை, வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை, கத்தரிக்கா தோட்டத்தில் காய்கறிக்க பிள்ளை இல்லை, பூசணிக்கா தோட்டத்திலே ஒரு பூ பறிக்க பிள்ளை இல்லை, மன்னா வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை, பூசணிக்கா
தோட்டத்திலே பூப்பறிக்க பிள்ளை இல்லை உங்கள் தேவினாக கண்ணி பட்டியலில சாதம் போட்டு மாறி உண்ண பிள்ளை இல்லை இலையடியில சாதம் போட்டு எடுத்து உண்ண மதலை கும்பாவில சாதம் போட்டு கும்பாவில கூடி உண்ண பிள்ளை இல்லை மன்னவா இனத்திலையும் தாழ்வானே இனத்திலையும் தாழ்வானே காயாமலே காயாமலே அண்ணா வாசலில ஒரு மரமா அது வன்னி காய்க்கு மாறும் நானும் வன்னி காயாமலே காயாமலே மன்னவா வலையிலையும் தாழ்வானே வலையிலையும் தாழ்வானே காயாமலே ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவளோடு முரசோடு ஆய் விளையாடி வருவாளா அவ ஆடி வர அம்மாளுக்கு அவ வட்ட நல்ல பொட்டுக்காரி அவ சரியப்பட்டு சேலக்காரி அவ அக்காரங்க 8 பேரும் அவ நாங்களுங்க பட்டணத்தி அந்த நாகராஜா நாகக்கண்ணி கொடியா பட்டணத்தி அவ நாகராஜா நாகக்கண்ணி யாவர்கள் இரு என் பேர்களுக்கும் அவதரித்த என் தெய்வமையா யாக்காலங்க 8 பேரும் ஆடுவாளம் பாடுவாளா ஆடாளி போடுவாளா பாடுவாளா சாமி நாங்களுங்க பட்டனே நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கு 12 வருடமாக பிள்ளை ஒன்று கிடையாது அப்ப ஏந்தும் பிள்ளை இல்ல நாகராஜன் நாகக்கண்ணி அவர மனமதிலே வருத்தம் கொண்டு என்ன நவராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணனா நான் உங்க தேவி நாகக்கண்ணி இதனால இதுவரை எனக்கு ஏன் மன்னா பிள்ளை இல்லை
ஆமையா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி சரி மனதிலே மனக்கவலை கொண்டு கொண்டு உங்கள் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி ஆமையா சாலையிலே ஒரு மரம் சரஞ்சரமா காய்க்கும் மரம் மன்னவா என் மன்னா சரஞ்சரமா காயாமல் சனத்திலேயும் தாழ்வாகி போனேன் அல்லவா மன்னவா முச்சத்திலே ஒரு மரம் முத்து முத்தாகவே காய்க்கும் மரம் முத்து முத்தாக காயாமல் நான் குலத்தோருக்கும் தாழ்வாகி விட்டேனே ஆமா அப்படின்னு சொல்லி சரி நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருந்தார் இருந்தால் இப்பந்தான் நாகராஜன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அடியே நாகக்கண்ணி அம்மா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாரும் கவலை உனக்கு வேண்டாம் வேண்டாம்மா ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் இருக்கும்மா ஈசனின் அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும் அம்மா ஆமா அதனாலே நீங்க கவலைப்படாதே வேண்டாம்மா அப்படி என்று ஆச்சி தேச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொன்னார் சொன்னார் ஆன போதிலும் என்னையா மனக்கவலையை தாங்காத நாகக்கண்ணி நாகக்கண்ணி இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி ஐயா கண்ணு நல்ல புளியமா கண்ணு நல்ல புளியமா கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன மன்ன கவிரோடு என்ன பிஞ்சிலே காயாமல் நான் பின்னலாடி என்ன பலன் இருக்கு மன்னா அப்படின்னு நாகக்கன்னியானவள் கணவனிடத்திலே கண்ணீரை வடித்தா கவலை கொண்டு புலம்பினார். அப்பதான் நாகராஜன் சொன்னார், என்ன ஏ அம்மா, என்ன நீ பெண்ணா பிறந்தவா, நீ பிள்ளைன்னு சொல்லி அழுவத என்கிட்ட கட்டிய கணவங்கிட்ட. நான் ஆனா பிறந்த ஆம்பளை, அதிகாரம் 5 மணிக்கு எழுந்துச்சு டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு அங்க டீ குடிச்சிட்டு ஆளுக கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வா? மூஞ்சி காலி மூஞ்சி துப்பிடுவான். நல்ல வேலை நீ பெண்ணா பிறந்த கவலை சொல்லி அழுவத. காரி மூஞ்சில துப்புனாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆம்பளை, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கடையில வந்து கண்ணீரை வெடிக்காம்பா.
ஆம்பளையா இவம்லாம் ஒரு ஆம்பளையா சரி அப்படின்னு கேட்பான். ஆமையா அதுல ஒருவன் சொல்லுவான், எப்படி இல்ல இவனுக்கு 10 வருஷம் ஆவது கல்யாணம் முடிஞ்சு ஆமா உனக்கு ஒரு பிள்ளையின் இல்லைன்னு சொன்னா ஆமா மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. சரிதானே அவ தங்கச்சி இருக்காளே உன் குழந்தையா ஆமா அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு அப்படி பாப்போம் சொல்லு தம்பி அப்படி சொல்லுடா தம்பி இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பேசுவாங்க. குடும்பத்தை ரெண்டாக்கி விட்டுருவான். அப்ப 4 பேரு 4 விதமாகவே பேசுவார்கள் அம்மா. ஆமா என் கவலையே நான் யாருக்கிட்டேன்னு போய் சொல்லுவேன். சொல்வது அப்படி என்று என்னய்யா ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லும் போது ஆமா அந்த நாகக்கண்ணி பெண்குடியாளானவள் என்ன சொல்லுகிறாள் நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்கிறா, என்கிறாள் குலத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் மன்னவா மன்னா என்று நாகக்கண்ணியாகப்பட்டவள். என்னய்யா மன்னவா உங்க தேவி நாகக்கண்ணி நான் தானா மலடா, நாட்டில் வேறு மலடில்லையோ, கையாலே வளர்த்ததோ எங்காராமசு மலடாச்சு, வீட்டை சுத்தி ஓடி வரும் வெள்ளாடு மலடாச்சு, வீட்டை சுத்தி ஓடி வரும் ஏ வெள்ள பூனை மலடாச்சு, கொட்டாரத்தில் மேய்ந்து வரும் ஏ குதிரையுமே மலடாச்சு, எனக்கு இனால கிடாரி ஒன்று எரும மாடு மலடாச்சு, குப்பையில மேய்ந்து வரும் ஏ குப்பை கோழி மலடாச்சு, ஏ என் கனவா நாகமுடி ராஜ மன்னவா மன்னவா நான் தானா மலடானை நாட்டில் வேறு மலடில்லையோ, இல்லையா கையால் வளர்த்த என் காராம்பசு மலடாகி விட்டது, ஆமையா வீட்டையே சுத்தி வருவது வெள்ள பூனை, சரிதானே அந்த பூனை கூட ஒரு குட்டி போடல, உடல குப்பையவே கிளறும் ஒரு குப்பை கோழி, சரிதான் அந்த குப்பை கோழி கூட ஒரு முட்டை போடலையே. போடலையா ஐயா கோழியை திறந்து விட்டியா கோழி கூட விட்டு கோழியை திறந்துதான் விட்டேன். சரி விடியா காலம் போனா மேயும், ஆமா சாயங்காலம் வந்தா அடையும். நீ கோழி கூட்ட வந்து செக் பண்ணி பாத்தியா முட்டை போட்டிருக்கானு கோழியை செக் பண்ணி பார்த்தேன், டாக்டர் கூட வந்தாரு. சரி கோழி கூட்டுல முட்டை கிடையாது. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு படிக்கும். சரி 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 கோழி கூட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கோழி கூட்டுல முட்டை கிடையாது, கோழி விட்டை தான் கிடைக்கும். அப்போ ஒரு கோழி கூட ஒரு முட்டை போடலையே மன்னா, மலையிலே மேய்ந்து வரும் என் மயில பசு மலடாகி விட்டது, மலடாகி விட்டது என்று நாகக்கண்ணியானவள் என் மன்னாதி மன்னவரே என் மகுட முடி ராஜவண்ணா நான் உங்க தேவி நாகக்கண்ணி காய்க்கின்ற காலத்தில் நான் காயாமல் போனேனோ, பூக்குகின்ற காலத்தில் பூக்குகின்ற காலத்தில் மண்ணான பூவாமல் போனேன்.
கண்ணை வெண்கொடி என்ன செய்ய ஏது செய்ய என்ன செய்ய ஏது செய்ய என்று ஏங்கி மனவாடுவா அப்ப ஏங்கி மெல்ல வாடும் போது என்ன என்ன சொல்லுவான் எந்தரத்து பெண்கள் 7 பிள்ளை தாயம் தந்தரத்து பெண்கள் தலை பிள்ளை சூலி பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்சு குடிக்க கஞ்சி இல்லாதவள் அவ குரணி பிள்ளை பெற்றெடுக்க அவ குடிக்க கஞ்சி இல்லாதவ குரணி பிள்ளை வச்செடுத்தாள் படுக்க பாய இல்லாத 10 பிள்ளை வச்செடுத்தாள் கையும் நண்டி காலும் நண்டி கணக்கு 16 பிள்ளை வீட்டுல படுத்து தூங்குவதற்கு கூட நல்ல பாய் கிடையாது அவளுக்கு 10 பிள்ளை இருக்கு கையும் நொண்டி காலும் நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை இருக்கே மன்னவா எனக்கு எல்லா செல்வம் இருந்தும் ஏந்தும் பிள்ளை இல்லை எனக்கு யாருடைய தீவிரையோ எவனுடைய சொல் பிழையோ என்று அந்த நாகக்கன்னியானவள் மனதிலே நொந்து நூலாகி கவலை தாங்காமல் என்ன சொல்லுகிறா பெண்ணாக பிறக்கலாமா பிள்ளை ஒன்று இல்லாமல் பூமியிலே வாழலாமா மங்கையாக நானும் பிறக்கலாமா மடலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா கன்னியாக நானும் பிறக்கலாமா பிறக்கலாமா அண்ண கலி உலகத்திலே வாழலாமா பிறக்கலாமோ அண்ணவா யாருடைய தீவினையோ எனக்கு யமனுடைய சொல் பிழையா ஏ காலத்தோட விதிப்படியா
போகிறேன் என்று நாகக்கண்ணி கண்ணீர் கொண்டு கவலையோடு அழுது புலம்பினார். அப்பந்தான் நாகராஜன் பார்த்தார், இனி நாமல் இப்படியே இருக்க வேண்டாம் நாகக்கண்ணி, தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாறி திக்கச்ச ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த காளியம்மாளே துணை இருப்பாள். அதனால நாமளுக்கு குழந்தை வர வேண்டுமானால் ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்ய வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளை சவா தலை மூலிகை, வெள்ளை சவா தலை மூலிகை, வெள்ளை சவா தலை மூலிகை, தலம் மூலிகை, தலம் மூலிகை, அங்கே வேறதோ மது இருந்து வார, அங்கே வேறதோ மது இருந்து வார. பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டையை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேலே நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறார்கள். அப்ப நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வரும்போது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகவே தவம் இருந்த போதும் பகவான் சிவன் வரவே இல்லை. ஆண்டவே ஏன் இன்னும் நம்ம தவத்துக்கு மனம் இறங்கல? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமோ? ஒருவேளை தவம் செய்யும் போது தியானம் உடைக்கும் போது எதைய மாத்தி போட்டோமா? ஒருவேளை நாம தவறாகவே தவத்தை செய்து விட்டோமா? கண்ணுக்கு எடுத்துமா இலையை வந்து வசமாரி போடக்கூடாது. கரெக்டா போட்டாதான் பலிதமாகும். பூசை வந்து பலிதம் ஆகணும்னு சொன்னா இலையை வந்து நல்லா திருத்தமா போடணும். இலையை கரெக்டா போடணும். நீ தெளிவா இருந்தா நல்லா போடுத. தெளிவு இல்லைன்னா இலை எங்க இருக்கு, தேங்காய் எங்க இருக்கு, ஒண்ணுமே கிடையாதுன்னா எந்த நாளும் இலையை வந்து மாத்தி போட மாட்டேன். திடீர்னு இருக்க என்னமோ ஆயிருது. அதான் ஆகாது. அப்போ இந்த ஆண்டவனை என்னை அளந்து புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர.
செய்திட்டேனோ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா எங்களை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா அவர் தவம் இருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா நகலாதே கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகண்டு மெல்லே ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான் என்ன செய்கிறார் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்தார்கள் ஆமா ஆனால் தவம் இருப்பதை கண்டும் காணாதவரை போல சரிதான் சிவபெருமான் என்னைக்கும் போலவே அன்னைக்கு படியிழக்கவே பயணமாகி வருகின்றார் வருகின்றார் பார்வதாதேவி சும்மா இருப்பாளா இருக்க மாட்டாங்க இந்த ஆண்டவன் படியிழக்க போனா நம்ம கையிலேயே ஒத்தையில அமர்ந்திருக்கிறோம் ஆமா ஆகையினால் இந்த இறைவனை அழைத்து என்னய்யா ஆண்டவா பரம்பொருளே ஐயா இன்றைய தினத்தில் இங்க இறையளக்கும் இடத்துக்கு ஆமா உங்க தேவையாகப்பட்ட நான் பார்வதி கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பா வருவியா பார்வதி நீ வர வேண்டாம் படி இழக்கும் இடத்துக்கு பார்வதி உனக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன ஜோலி அங்க ஏ ஆண்டவா நான் உங்களோட படி இழக்க வந்தா சரி உங்களுக்கு கூட ஒரு துணையாகத்தானே இருக்கும் ஆமா என் கூட வந்தா நல்லா தான் இருக்கும் சரி ஆனா நீ என் கூட வந்தேயான்னு சொன்னா சரி உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் அப்படியா உலகத்திலே உள்ள மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன் அம்மா அப்படி என்ன படைச்சிருப்பீரு ஏழை எளிய மக்களை கூனாக குருடாக செவிடாக பேடாக நுண்டியாக ஆமா குழந்தை உள்ளவர்களாக குழந்தை இல்லாதவர்களாக நான் படைத்திருப்பேன் அதான் ஒருவர் மாளிகையில் இருப்பார் இன்னும் ஒருவர் மண்குடிசையில் இருப்பார் ஆமையா ஒருவர் கோட்டையில் இருப்பார் இன்னும் ஒருவர் குடிசையில் இருப்பார் இருப்பா நீ பெண்ணாக பிறந்தவா ஆமா ஏழை மனம் கொண்டவா சரிதான் சக்தியின் மனதும் இரக்க குணமுடையது சரி அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதாவது இந்த ஜெம்மாவில இருந்து போன ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.